ஏகேஸ் கிரியேட் டெக்கரேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் ஒரு 12 வகையான சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா மாவு சீக்கிரம் புளிச்சிரும். அது புளிக்க தவிக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சோன்னா மாவு சீக்கிரம் புளிச்சு போகாது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம சூப் வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதனோட திக்னஸ்க்காக நம்ம அதாவது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி விடுவாங்க. அதுக்கு பதிலாக இது போல் ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு அதை தோல் உரிச்சிட்டு அதை வந்து நம்ம சூப்பில் வந்து இப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப் வந்து ரொம்ப நல்ல திக்காகவும் இருக்கும். அந்த திக்னஸும் கிடச்சிரும். அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பும் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கனாக்கா, நான் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது அதனோட வாசனை வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதுன்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு. பட் வந்து முட்டைக்கோஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அதை தவிர்க்காமல் உணவில் சேர்த்துங்க. இப்போ அந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது அந்த வாசனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இஞ்சியை துருவி இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த முட்டைக்கோஸ் வாசனை தெரியாமல் நல்லாயிருக்கும் பொரியல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அடுத்து 4வது குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுவும் வந்து ஒரு பொரியலுக்கான அதுக்கான டிப்ஸு தான். பொதுவாக எந்த பொரியல் பண்ணாலுமே நம்ம ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் தூவி இறக்குறது நம்ம வழக்கம். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் இது போல் பயிறு வகைகள், அதாவது இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தட்டைப்பயிறு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் பட்டாணி ஆகட்டும் இல்லை கொண்டக்கடலை ஆகட்டும் எதுவானாலும் இது போல் வேக வச்சு ஃபைனலாக அந்த பொரியலில் ஒரு 2 ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டிங்கனாக்கா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியலும் வந்து கிடச்சிரும். பார்த்திங்கன்னா, இது வேக வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கட வேணாக்கா. நைட் வந்து கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு ஒரு ஊற வச்சுட்டு நம்ம படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மறுநாள் நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் அந்த சாதம் வைக்கிற பிளேட்டு அதிலே வந்து ஒரு பிளேட் வச்சு இந்த சுண்டலையை நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பொரியல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பயிரும் வந்து வெந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம பொரியல் பண்ணி முடிச்சுட்டு இதையும் வந்து மேலே தூவி நம்ம அழகாக வந்து இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பொரியலாக நம்ம ரெடி பண்ணின ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா 5வது குறிப்பு தான். 5வது குறிப்பு பார்த்திங்கனாக்கா பொதுவாக வந்து முட்டையை பற்றி அப்படின்ன ஒரு குறிப்பு தான். பொதுவாக முட்டை வேக வைக்கும்போது அதனோட தோல் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதனால் முட்டையை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கல்லுப்பு தூவி அதை வேக வச்சு எடுத்திங்கனாக்கா முட்டையிலேருந்து தோல் வந்து சீக்கிரமாக நல்லா வந்து அழகாக உறிஞ்சி வந்துடும். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா 6வது குறிப்பு. 6வது குறிப்பு வந்து நம்ம மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து சில நேரங்களில் வந்து மசியாது. அதாவது பிளேடு வந்து ஷார்ப்னஸ் போயிடும். அப்போ அந்த டயத்தில் நம்ம போய் பிளேடு மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த போல் நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டுட்டு அதை வந்து மிக்ஸியை நல்லா ஓட விட்டு நல்லா அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுபோல் நம்ம அதை பவுடர் பண்ணும்போது அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த பிளேடு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஷார்ப் ஆகிடும். அதுபோல் ஷார்ப் ஆகும் பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டிய பொருள் போட்டு அரைச்சோன்னாக்கா முன்னை விட நல்லாவே வந்து மசிஞ்சு வரும். ஒரு அவசரத்துக்கு இது போல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உப்பையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு தூள் உப்பாக வந்து அதையும் பயன்படுத்தி நம்ம வந்து பலன் பெற்றுக்கலாம். அந்த வந்து உப்பை வந்து நம்ம ஜாரில் வந்து எடுத்து சேவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு பார்த்திங்கனாக்கா 7வது குறிப்பு. 7வது குறிப்பு வந்து பாயாசம் வைக்கிறத பற்றி தான். பொதுவாக பாயாசம் வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அது அந்த சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருந்தால் தாங்க அந்த பாயசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து கூடுதலாக வெந்துட்டால் கூட அது வந்து குழஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. இது போல் வந்து தண்ணி ஊற்றி நம்ம சேமியா வந்து நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு செக் பண்ண பிறகு அதோட வந்து கொஞ்சமாக வந்து பச்சை தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அந்த சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனித்தனியாகவே இருக்கும். அதன் பிறகு நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்கள், அதாவது பாலாகட்டும் சீனி ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து ஒன்றன் பின் ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் செஞ்சிங்கனாக்கா பாயசம் வந்து இது போல் தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு பாயசம் வந்து நமக்கு ரெடி பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம 8வது குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா தோசை பற்றின ஒரு குறிப்பு தான். பொதுவாக நம்ம ஹோட்டலில் தோசை சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா அதனோட கலரும் சரி அதனோட சுவையும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் வர மாட்டேதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நேரங்களில் நம்ம வந்து யோசிச்சிருப்போம். அதுக்கான டிப்ஸ் பார்த்திங்கனாக்கா அதுதாங்க இது. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு, அதாவது ஒரு 5 தோசை ஊற்றக்கூடிய அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அதில் ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனியை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கலந்துருங்க. கலந்துட்டு இது இட்லி மாவு அப்படிங்கிறதுனால தோசை மாவு பதத்துக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தளர்வாக வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
போட்டிருந்த அந்த ஜீனி வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கரைஞ்சிடணும் மாவில். அதுபோல் கரைஞ்சி வரும்போது நம்ம நம்ம தோசை அதில் வந்து நம்ம செய்யும்போது அந்த கலரும் வந்து நல்லா வந்து செவந்து வரும். அதாவது நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஜீனி வந்து இந்த ஸ்டவ்வோட ஹீட்டில் வந்து நல்ல ஒரு கேரமலைஸ் ஆகும்போது அதனோட அந்த கலர், அந்த ப்ரௌனிஷான அந்த ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும். பொதுவாக நான் வந்து நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நிறைய இடங்களில், ஜீனி வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க, அது வந்து ஜீனி வந்து நமக்கு கெடுதல் தரக்கூடிய பொருள் தான். பட் இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் டேஸ்ட்டாக சாப்பிடும்போது, ஒரு வீட்டில் வந்து ஸ்பெஷலாக ஒரு மசால் தோசை செய்கிறீங்க, இல்லை ஒரு ரவா தோசை செய்கிறீங்க, இல்லை நார்மலாக வந்து ஒரு கீ ரோஸ்ட் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த போல் ஒரு ஒரு சில நாட்களில் மட்டும் இது போல் ஜீனி ஆட் பண்ணி நீங்கள் தோசை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும், இல்லை குழந்தைங்களுக்காகட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தியோடு அவங்களும் சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான தோசை சுட்டு கொடுத்த திருப்தியாக நமக்கு கிடைக்கும். இது போல் ஜீனி கொஞ்சமாக சேர்த்துட்டு, ரொம்ப அதிகப்படியாக சேர்த்துறாதீங்க. நம்மளே சொன்னால் ஒரு 5 தோசை ஊற்றக்கூடிய அளவு மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்திங்கனாக்கா போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து தோசை வந்து செவந்து அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 9வது குறிப்பு. இது வந்து லெமனை வந்து எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவாக லெமனை வந்து வாங்கி நம்ம ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வைப்போம். அதுபோல் வைக்கும்போது எப்படியும் அந்த தண்ணி ஊற்றி அது ஒரு சில நாட்கள்லேயே வந்து அது வீணாகிடும். அதை தவிர்க்கிறதுக்கு அந்த டிப்ஸு. இது போல் டிஷ்யூ பேப்பர் எடுத்துங்க. அதை வந்து ஒரு 4ஆக வந்து கட் பண்ணிங்க. ஒரு டிஷ்யூ வந்து 4ஆக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் தாராளமாக ஒரு லெமனை வந்து நல்லா வந்து கவர் பண்ணி வைக்க முடியும். லெமன் வந்து நம்ம அந்த டிஷ்யூவில் வைக்கிறதுக்கு முன்னாடி லெமனில் ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா அதை வந்து உலர்த்திடுங்க. நல்லா ஒரு ட்ரையான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. இதை போல் ஒரு பீசஸ் வந்து அந்த டிஷ்யூவில் வந்து இதை போல் அதை ரோல் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் உள்ளேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதை போல் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து 10வது குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து எதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கை தவறி கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சிந்திருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு கிளாத் வச்சு ஒரு பேப்பர் வச்சு தொடச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெய் போயிடும். பட் அதோட பிசுபிசுப்பு வந்து அப்படியே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் போல் அரிசி மாவு வந்து அந்த எண்ணெய் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அதை வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சியோ ஒரு டிஷ்யூ வச்சியோ இல்லை நார்மலாக நியூஸ் பேப்பர் வச்சியோ நீங்கள் வந்து அதை அந்த மாவெல்லாம் வந்து இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த எண்ணெய் வந்து அந்த மாவில் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் அந்த கவுண்டர் டாப்பில் நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம தேய்ச்சி கூட விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கைகளில் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இல்லவே இல்லை. நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்போ நம்ம அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த நம்ம போட்ட அந்த மாவு வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நமக்கு அந்த பிசுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா கவுண்டர் டாப் வந்து நீட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸு பார்த்திங்கன்னா 11வது குறிப்பு தான். பொதுவாக வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை வீட்டில் பொதுவாக வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருப்போம். அதுபோல் அரைக்கக்கூடிய நேரங்களில் பூண்டு உரிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பூண்டு வந்து உரிக்கணுமோ அதை வந்து நம்ம ஒரு பவுல்லையோ இதுலையோ போட்டுட்டு அதில் கொஞ்சம் போல் வந்து தண்ணி ஊற்றி அது ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நல்லா அந்த 2 மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் வந்து அதை எடுத்து உரிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தோல் வந்து அதுலேருந்து நீக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து அதுலேருந்து தோல் வந்து உரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு அதில் ஒரு பக்கம் அப்படி வந்து நம்ம தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே எல்லா தோலும் வந்து அழகாக வந்து டாப்பாக வந்து அப்படியே கலந்து வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சுலபமாக வந்து நம்ம பூண்டு வந்து இப்போ உரிச்சாச்சு. அதே போல் தான் எல்லா பூண்டையுமே வந்து நம்ம சுலபமாக வந்து உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள் அடுத்த பூண்டு வந்து உரித்து காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதே போல் எல்லா பூண்டையும் உரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்பவே வந்து நேரம் வந்து குறைந்த நேரத்துலேயே அதிக அளவில் வந்து பூண்டு வந்து உரிச்சிடலாம். இது போல் உரித்து வச்சுருக்க அந்த பூண்டுகள் எல்லாத்தையும் ஒரு ஈரமில்லாத துணியில் போட்டு நல்லா உலர்த்திட்டு அதனோட ஈரத்தை எல்லாம் அம்சம் ஆன பிறகு நம்ம ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா 12வது குறிப்பு தான். இது வந்து மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து தீப்பெட்டி வந்து மழைக்காலங்களில் வந்து நமத்து போய்டும். நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து பத்தாது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த தீப்பெட்டி மேலே கொஞ்சம் போல் அரிசி மாவு எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இப்படி தடவி கொஞ்சம் அதை வந்து தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஈரம் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ தீக்குச்சி ஏற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக வந்து ஏற்ற முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த குறிப்புகள்லாம் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.